Hi, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா வந்து நான் எப்படி ஃபஸ்ட் கிளைண்ட்டை வந்து நான் அக்வயர் பண்ணேன் ஃப்ரீலான்சிங்கில் அதோட பார்ட் 2 வீடியோ. ஸோ நீங்கள் எப்படி ஃப்ரீலான்சிங் ஜாப்பில் அல்லது ஃப்ரீலான்சிங் ஒர்க்கில் வந்து உங்கள் ஃபஸ்ட் கிளைண்ட் எப்படி நீங்கள் அக்வயர் பண்ணலாம், அதுக்கான என்ன பிகினர் ஸ்டெப் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கரண்ட் என்ன இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி லெவலில் இருக்கீங்க, லைக் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் எந்த மாதிரி லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ப்ராக்டிக்கல் நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். தியரியை நீங்கள் படிச்சிருக்கிறத ப்ராக்டிக்கலாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அங்கே ஸ்கில் நீங்கள் தியரியாக ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அது வந்து பர்சனல் பிராண்டாகவும் அது ஆக்ட் ஆகும். இப்போ கரண்ட்டாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ இன் சென்ஸ் ஒரு வந்து வெப்சைட் ஃபார்மேட்டில் என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் வந்து இங்கே ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அது வந்து நான் பார்த்த இன்ஸ்பயர் ஆன வெப்சைட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கலெக்டிவாக நான் எனக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ வெர்ஷனில் மட்டும்தான் நான் வந்து அந்த வெப்சைட் நான் வந்து டெவலப் பண்ணி இப்போ நான் போர்ட்ஃபோலியோவை வச்சுருக்கேன். எல்லாமே ஃப்ரீ. இப்போ வந்து ஸ்டார்டிங் பிகினர்லாம் நீங்கள் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா எல்லாமே ஃப்ரீ ஆஃப் இதுலேயே நீங்கள் வந்து பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து எதில் அப்ளை பண்ணலான்னா லிங்க்டின், ஃபீவர், அப்வொர்க், பீப்பிள் பெர் ஹார் அண்ட் மெனி மோர் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ லிங்க்டின்ல பொறுத்தவரைக்கும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். லிங்க்டின்ல எப்படி நான் வந்து ஃப்ரீலான்சிங் நான் வந்து அட்டென்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். லைக் எப்படி அக்வயர் பண்ணேன் அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். இது வந்து நீங்கள் என்ன இந்த அப்ளை பண்ணுறது வந்து கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்படி பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. டெய்லியும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 5 கம்பெனிஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்புறம் ட்ராக் பண்ணணும். அதை நம்ம அப்ளிகண்ட்டை வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, பார்க்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வருது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வருது, இல்லை எந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வராங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்ரீலான்சிங் வந்து நீங்கள் எல்லாமே ஓகே நல்லா போகுது, இல்லை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் டைமில் ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் மெயின் டிஃபிகல்ட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளைண்ட் நீங்கள் அக்வயர் பண்ணுற வரைக்கும் அது வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி பேமெண்ட், கிளைண்ட் வந்துட்டாங்க, பேமெண்ட் விஷயத்தில் வந்து நீங்கள் மந்த்லி இவ்வளோ நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த பேமெண்ட் டேட் கரெக்டாக அவங்க பேமெண்ட் பண்ணிடணும். அதே மாதிரி டைம் பீரியட் எப்படின்னா லாங் லாஸ்டிங் கிளைண்ட் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் கிளைண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் அது கிடைச்சாலும் பரவாயில்ல. ஆஸ் அ ஸ்டார்டராக பிகினராக அது ஓகே தான். பட் ஆனால் லாங் டேர்ம் கிளைண்ட்ஸை நீங்கள் அக்வயர் பண்ணலாம். ஸோ இன்னுமே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. பட் ஆனால் நம்ம கரெக்டான பிளாட்ஃபார்மில் கரெக்டான டைமில் அப்ளை பண்ணால் தான் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி கிளைண்ட்ஸோட ஸ்கில் அண்ட் பேசிக் நாலேஜோ இல்லை வந்து அட்லீஸ்ட் ஒரு டாட் வைக்கிற அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருந்துக்குனால நம்ம சொல்கிறது அவனுக்கு புரியும். அதே மாதிரி அந்த டைம் ப்ராசஸ் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்இஓக்கு வந்து 6 மாதம் இம்ப்ளிமெண்ட் அல்லது 4 மந்த்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அது ரிசல்ட் வருங்கிறத அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ பெய்ட் கேம்பெயின் மாதிரி இல்லை பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்ம டக்குன்னு நம்ம கிடைக்காது எஸ்இஓ. ஸோ அந்த மாதிரி நாலேஜ் வந்து கிளைண்ட் சைடு இருந்தால் தான் உங்களுக்குமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, எப்படி நீங்கள் வந்து ஒர்க் லைக் ஃபுல் டைம் ஒர்க்கையும் ஃப்ரீலான்சிங்கும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதை பற்றி தான். ஸோ இந்த வீடியோட எண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.